welcome the Rockstar DMC! பணமா கொட்டும், அதுவும் இந்திய பணம் இல்லைன்னு அமெரிக்க டாலரா கொட்டும். அவன் சிக்குனான்னு வையேன், சாகுற வரைக்கும் அவன் நமக்கு படி அளந்துகிட்டே இருக்கணும். ஆஹா ஆஹா ஆஹா, வேலை கொடுக்கறேன்னு நம்ம கிட்ட வந்தா கடைசியில அவனே நமக்கு வேலைக்காரனா மாறிடுவான் போல இருக்க. அதுக்கு ரொம்ப முக்கியம், அவன் என்ன டக்கால்ட்டி வேலை செஞ்சிருக்கான்னு நாம கண்டுபிடிக்கணும். அத நாம கண்டுபிடிச்சிட்டோம், அவன் நமக்கு அடிமைன்னு அடிமை. ஆஹா ஆஹா ஆஹா, தங்கச்சினா தங்கச்சி தான். உனக்கு மூளை இருக்கிற இடத்துல சூப்பரான ஒரு கம்ப்யூட்டர் தாமா இருக்குது. அதை கண்டுபிடிச்சிட்டா போச்சே, வேற என்ன வேலை? ஒரு பக்கம் இந்த கல்யாணத்துல நாம என்ன குழப்பம் பண்ண முடியும்னு பார்க்கணும். அதே நேரம் இந்த ரஞ்சித்தை நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும்னு, ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கணும்னு. கல்யாணம்னு தான் ஞாபகம் வருது. நாளைக்கு உன் கொழுந்தனார் பொண்ணுக்கு நலங்கு வைக்கிறாங்க, அது தெரியுமா உனக்கு? அட, அது உனக்கும் தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அவங்க தான் நம்மளை மதிச்சு எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுறது இல்லையே. அண்ணே, கூப்பிடாத இடத்துக்கு அழையா விருந்தாளியா போறது தானே நமக்கும் பழக்கம். நாளைக்கு அங்க போய் மொத்த குடும்பத்துக்கும் நலங்கு வச்சுட்டு வந்துருவோம். என்ன? இதாமா என் தங்கச்சி. கேப் கிடைக்கிற இடத்துலலாம் ஆப் அடிக்கிறியே. பரவாயில்லையே, இந்த நலங்கு விஷயத்த உனக்கு யாரு சொன்னது? அன்னைக்கு ஒரு காரியம் பண்ணோம் தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ள அவங்க என்ன பேசிக்கிறாங்கங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, வேவ் பார்க்கறதுக்காகவும் நம்ம ஒரு கேமரா பேனா வச்சோம். ஞாபகம் இருக்குதா உனக்கு? ஆமா. அத நான் அப்பப்ப என்னென்ன பேசிக்கிறாங்கங்கறத செக் பண்ணி பார்ப்பேன். அதுலதான் இவங்க பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். அண்ணன நீ இப்படிதான் இருக்கணும். அவங்கள விடக்கூடாதுன்னு தொடர்ந்து அங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சு அதுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு. சூப்பர் காரியம் பண்ணிருக்கேன், சூப்பர். என்னங்க பண்றீங்க? பயந்துகிட்டே இந்த ஷூ வாங்கினேன் ஜோதி. இப்ப பாரு, பெர்ஃபெக்ட் ஃபிட்டா இருக்கு, கம்ஃபர்டபிளா இருக்கு. பாத்தியா? இப்ப எதுக்குங்க இந்த காஸ்ட்லி ஷூ? இந்தியால ரொம்ப சீப் தான் ஜோதி. ரிசப்ஷனுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் வாங்கணும்ல, அதுக்கு மேட்சிங்கா வாங்கினது. ஏன்னா அடுத்தடுத்து நலங்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா எதுக்கும் டைம் இருக்காது பாரு, அதான் வாங்கிட்டேன். ஏங்க, நான் ஒன்னு சொல்லட்டா? சொல்லு ஜோதி. என்ன? பொதுவா உங்க சொந்த பந்தத்துல நிச்சயதார்த்தம் பொண்ணு வீட்டு செலவா இருக்கும், கல்யாணம் மாப்பிள்ளை வீட்டு செலவா இருக்கும். இல்லனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி தான் செலவு பண்ணிப்போம். அதுக்கு சுந்தரவழி ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. மொத்த செலவை நான் தான் பாத்துக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. நாம என்ன பண்ண முடியும் ஜோதி? அது கூட பரவாயில்லங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம சுந்தரவழி ஆசைப்படி தான் பண்ண வேண்டியதா இருக்கு. யோசிச்சு பாருங்க, மாப்பிள்ளைக்கு எங்க நலங்கு வைப்பாங்க? மாப்பிள்ளை வீட்டுல தான். அதுக்காக நம்ம அமெரிக்காவா போக முடியும்? அதுக்காக பொண்ணு வீட்டுல வச்சு நம்ம புள்ளைக்கு நலங்கு வச்சா அது நல்லாவா இருக்கும்? சுந்தரவல்லி உங்க கூட பிறந்த தங்கச்சி தான், இல்லன்னு சொல்லல. அதே நேரம் அவ நமக்கு சம்மந்தி தானே. அவளுக்கு ஒரு கௌரவம் இருக்குன்னா நமக்கு ஒரு கௌரவம் இருக்குல்ல. பொண்ணு வீட்லயே மாப்பிள்ளைக்கு நலங்கு வச்சா நாளைக்கு நம்மள பத்தி ஒரு மாதிரி பேச மாட்டாங்களா? அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாதே. ஏன் முடியாது? எல்லாம் முடியும். இது மட்டுமா? மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துதானே அழைச்சுக்கிட்டு ஊர்வலமா மண்டபத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இதே வீட்ல இருந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒன்னா போனா அது கௌரவமா இருக்குமா? அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் ஜோதி? ஒண்ணு வேண்டாம். இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் தங்கிப்போம், இல்லையா ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ ரெண்டலுக்கு எடுப்போம். நம்ம கிட்ட என்ன பணமா இல்ல? கொஞ்ச நாளைக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸே நம்ம மாப்பிள்ளை வீடா யூஸ் பண்ணிப்போம். யோசிச்சு பாருங்க. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஜோதி. ஆனா சுந்தரவழியோட பிடிவாதத்தை பத்தி உனக்கு தெரியாதா? இப்படி சொன்னாலே தப்பா நினைச்சுக்க மாட்டாளா?
நான் சொன்னாதானங்க தப்பா போகும். நீங்க சொல்லுங்க. அவகிட்ட போய் பக்குவமா எடுத்து சொல்லுங்க. ஏன் அவளையே ஹோட்டலோ இல்ல கெஸ்ட் ஹவுஸையோ புக் பண்ண சொல்லுங்க. சந்தோஷமா பண்ணுவாங்க. ஆமால, நிச்சயம் செய்வா. 2 நாள் தாங்க அங்க தங்கி இருந்து நலங்கையும் மாப்பிள்ளை அழைப்பையும் நல்லபடியா முடிச்சு வச்சிட்டோம்னா கல்யாண மண்டபத்துக்கு நேரா போயிடலாம். அப்புறம் இந்த முறைப்படி நம்ம இந்த வீட்டுக்கு தானே வரப்போறோம். என்ன சொல்றீங்க? சூப்பர் ஐடியா. சரி நீ வா, இப்பவே போய் சுந்தரவள்கிட்ட பேசு. வா. வீட்டோட சிச்சுவேஷன் தான் உனக்கு தெரியுமே. எதையுமே பிளான் பண்ணி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியல. நாளைக்கு நலங்கு வச்சிருக்கோம், கண்டிப்பா நீ வந்துடணும். ஆமா, காலையில தான் ஃபர்ஸ்ட் நலங்கு நீ தான் வைக்கணும். டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா போன்ல உனக்கு ஷேர் பண்ணிடுறேன். மெசேஜ் பண்ணிடுறேன். ஓகேமா, பை. வாங்கண்ணே, உட்காருங்க. பாத்தீங்களா, லாஸ்ட் மினிட்ல யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அரக்க பறக்க கால் பண்ண வேண்டியிருக்கு. மாதவியும் அவ ஒரு பக்கம் கால் பண்ணிட்டு இருக்கா, நான் ஒரு பக்கம் கால் பண்றேன். எல்லாரையும் ஞாபகப்படுத்தி இன்வைட் பண்ணிட்டு இருக்கேன். யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுதான் ஒரே டென்ஷனா இருக்குண்ணே. ஆமா, நீங்க 2 பேரும் தூங்க போகல? என்னன்னு 2 பேரும் வந்திருக்கீங்க, ஏதாவது விஷயமா? சொல்லுங்க, ஏதோ பேச வந்துட்டு பலமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லுங்கண்ணே. அது ஒண்ணும் இல்ல சுந்தரவள்ளி, இப்பதான் நானும் ஜோதியும் பேசிட்டு இருந்தோம். பொதுவா கல்யாணங்கிறது மாப்பிள்ளை விட்டு பொறுப்பு தானே. ஐயோ அண்ணன், இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே என்ன சொன்னேன்? எல்லா பொறுப்பும் எங்களுது, எல்லா செலவும் எங்களுதுன்னு தானே சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன புதுசா? சச்சா, அத பத்தி நான் சொல்ல வரல. ஒரு சின்ன விஷயம்தான். நானும் நீயும் அண்ணன் தங்கச்சி நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். எல்லாரும் ஒரே குடும்பம், எல்லாம் ஓகே தான். ஆனா என்னென்ன, ஏதாவது புதுசா கண்டிஷன் போட போறீங்களா? அதுக்குள்ள எதுக்காக கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் பண்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணம்னா சில சடங்குகள் இருக்கும். பொண்ணு வீட்டுல செய்ய வேண்டியது, பையன் வீட்டுல செய்ய வேண்டியதுன்னு இருக்கும்ல. ஆமா, அது நமக்கு 2 வீடும் இந்த வீடு தானே. அப்புறம் என்ன? அது இல்லம்மா, நலங்கு வைக்கிறது தனித்தனியா 2 வீட்லயும் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை அழைப்ப மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆரம்பிப்பாங்க. அதான நடைமுறை. அது சரி, ஆனா அதுக்கு என்ன இப்போ? 2யும் ஒரே வீட்டுல வச்சு பண்றது சரியா இருக்காதுன்னு ஜோதி ஃபீல் பண்றா. நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல சுந்தரவள்ளி, ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் சொல்றேன். பெருசா ஒண்ணும் இல்ல. சம்வேர் இந்த 2 நாளைக்கு ஒரு ஹோட்டல்லையோ இல்ல கெஸ்ட் ஹவுஸ்லயோ நாங்க தங்கிக்கலாம்னு பாக்குறோம். ஜஸ்ட் மாப்பிள்ளை வீடுங்கிற ஒரு அடையாளத்துக்காக. அங்கிருந்து மாப்பிள்ளை அழைப்பு வந்ததும் நேரா மண்டபத்துக்கு வந்துட போறோம். அங்கிருந்து இங்க வந்துட போறோம், அவ்வளவுதானே.